இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த விருதினை வழங்க சமையல் சக்கரவர்த்தி ஜனகாம்பாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜனா மேடம், நீங்களும் வாங்க. போங்க சிபி சார். சாரி சார், நிஜமாவே நீங்க கிரேட் தான். ஜனகாம்பாள் அம்மாவோட பேரை காப்பாத்திட்டீங்க. நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இட்ஸ் ஓகே. நானும் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். தமிழ்நாட்டோட பெருமை ஜனா ஃபுட்ஸோட நிறுவனர் திருமதி ஜனகாம்பாள் அவர்களின் பேரன் சிபி அவர்கள் கம்பெனி பேரையும் அவங்க பேரையும் காப்பாத்திட்டாரு. அவங்களோட அசல் வாரிசு தான் தான் நிரூபிச்சிட்டாரு. எல்லாரும் வாங்க, சிபி வந்துட்டா. எல்லாரும் வாங்க. டே சிபி, வா 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 வா. கங்க்ராட்ஸ் என் தங்கம். எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பன்னு. ஊர் முழுக்க ஓம் பேச்சுதான். பாத்தீங்களா இவனை திட்டினீங்கல்ல, இவன் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இப்பயாவது இவன் எவ்வளவு திறமையானவன்னு புரிஞ்சுக்காங்க. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. பெரிய விஷயத்தை பண்ணி கலக்கிட்ட போ. அண்ணே சூப்பர்ண்ணே. அது காட்டு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தா. சோஷியல் மீடியா முழுக்க இப்ப நீங்க தான் ட்ரெண்டிங்கே. கலக்குறீங்க போங்க. இது என்னோட வெற்றி இல்ல. நீங்க எல்லாரும் என்ன பாராட்ட வேண்டிய அவசியமே இல்ல. என்னடா சொல்ற? நீதானடா எல்லாம். இல்லம்மா, இது தமிழோட வெற்றிமா. தமிழ் இல்லைன்னா இந்த ஷோல நான் ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். தமிழ் நில்லு. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் புள்ள கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கா, அதையும் ஓ பேர்ல ஏத்திக்க பாக்குறல? ஒன்னும் மேடம், உங்க பையன் என்ன சொன்னாலும் இந்த ஷோவோட சக்சஸ்க்கு சிபி சார் தான் காரணம். என்ன விட்டு கொடுக்கறியா? நீ என்ன சொல்றது? ஜெயிச்சது என் புள்ளதான்னு ஊருக்கே தெரியும். மீனா விடு, இதெல்லாம் போய் அவட்ட பேசிட்டு போ. அதான் அத்தை போன உடனே பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போவியே, போக வேண்டியதானே? இன்னும் எதுக்கு நின்றுட்டு இருக்கிற? வா.